Hi friends, இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து பசங்களுக்கு மக்ரோனி தான் செய்றேங்க. சிம்பிளா ஈஸியா கொஞ்சம் காரசமா சாஸ் எல்லாம் இல்லாம எப்படி செய்யணும் பார்க்கலாம். இங்க பாருங்க இந்த மாதிரி மக்ரோனி தான் எடுத்துருக்கு. தண்ணி கொதிக்க வச்சிருக்கு फ्रेंड्स. நல்லா கொதிச்சதுமே நம்ம ஒரு பாக்கெட் வந்து மக்ரோனி போட்டுருக்கு. லைட்டா உப்பு போட்டுருக்குங்க. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திரோம். அப்பதான் ஒட்டாம வரும். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, மல்லித்தலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி எடுத்துருக்கு, தக்காளி, பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கோஸு, இவ்வளோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ஒரு வடச்சட்டி வச்சுருக்குது. அது சூடானதுமே நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 5-6 பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு. அது இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருங்க. பூண்டு கூட ஒரு பெரிய வெங்காயம். நம்ம இது தாளிக்கும் போது கேஸை ஃபுல்லில் வச்சுருக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி. நம்ம இது வந்து உடனே எல்லாமே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. ஒரு பக்கம் இது கொதிச்சுட்டு பாருங்க, இது வெந்துட்டுருக்கு. இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலாம். பாருங்க, கோஸ் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். இது கூட நம்ம எடுத்து வச்ச சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸு. கேஸ் எப்பவுமே ஃபுல்லிலே வச்சுக்குங்க. ரெண்டு நிமிஷம் நமக்கு வணக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மக்ரோனியில் உப்பு போட்டிருக்கு. வடிகட்டும் போது அதுக்குள்ளது இது 1/4 கிலோ உப்பு மட்டும். கேஸுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கேஸ் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் இது மூடி வந்து வேகட்டும். இது மக்ரோனி வந்து நம்ம வடிகட்டிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். சாதாரண நம்ம குடிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இது ஒன்றுக்குள்ளே ஒட்டாமல் இருக்கிறது இப்படி ஊற்றுறதுங்க. இப்போ பாருங்கள், மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வடிகட்டி வச்ச மக்ரோனியை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் மல்லித்தலை, உங்ககிட்ட வெங்காயத்தின் தாள் இருந்தாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேப்சிகம் இருந்தாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் நம்ம ஆப்ஷன்ஸ் தான். எங்கிட்ட எதுவுமே இல்லை, இருக்கிறத வச்சு செஞ்சுருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கேஸ் ஃபுல்லில் வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. சாஸ் போடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக